ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 1.4 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். a = -1, மற்றும் b = 0, 2 என்க. மேலும் f from a to b ஆனது f(x) = ax + b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f from a to b அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க, f(x) = ax + b அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மேல் சார்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது a மற்றும் b-யோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்குவோம், சரியா? ஸோ a -1, b 0, 2, f from a to b f(x) = axb. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம a என்ன கொடுத்துருக்காங்க, -1, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை நம்ம -1, 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மேல் சார்புன்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து படம் போட்டு காமிக்கலாம். இப்போ ஏங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா -1, 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதா இருந்தால் அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 0வும் 2வும் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம மேல் சார்புன்னு சொன்னதுனால இதில் உள்ள உறுப்புகளுக்கு எல்லாமே இங்கே ஏதாவது ஒரு உறுப்பு கண்டிப்பாக இருக்கும். அது வேறு உறுப்பு தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும், சரியா? ஸோ இப்போ இதை ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துட்டோன்னா -1லேருந்து 0க்கும் 1லேருந்து 2க்கும் போகிறதா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ அடுத்து நான் என்ன பண்ணலாம், f(x)க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக -1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ x = -1 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா அப்போ f(x)ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், a -1 + b அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ என்னென்னா -a + b, சரியா? ஸோ -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 0ன்னு கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன போடணும்னா 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸுக்கு நான் இப்போ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ x = 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் -1ன்னு கூட போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ 1 இருந்தால் a × 1 + b இப்படி தான் வரும். அப்போது 1ஆல் ஏவை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் a தான். ஸோ a + b = 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே 2. இப்போ இதிலேருந்து எனக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா -a + b = 0, a + b = 2. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னதே அவங்க ஏபி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரியா? ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணாலே போதும், எனக்கு பியோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா -aவும் +aவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். பிங்கிறது 2b இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 2b = இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ என்னென்னா 2/2. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் 1. ஸோ b = 1 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் நான் அந்த b = 1ங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், b = 1 என ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நீங்கள் 1ல் கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். 2ல் பிரதியிட சப்ஸ்டிட் பண்ணுறது தான் பிரதியிடன்னு போடுறோம், ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, a + b = 2. இப்போ b இருக்கிறதுல நான் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணணும், 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ a + 1 = 2. அப்போ a = 2. இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போனோம்னா -1 ஆயிரும். ஸோ ஏவோட வேல்யூவும் 1 தான். ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு அதுதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் a = 1, b = 1, ஓகேவா? ஓகே, இந்த சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.